நகை விலை ஏறினாலும் ஆசை. 5 வருஷத்துல ஆசை கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ இப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டரான்ற ஆசையை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. அந்த மாதிரி தான் குறைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஸோ கொஞ்சம் ஜிஎஸ்டிஸ் கம்மி பண்ண முடிஞ்சிச்சுன்னா. என்னுடைய பேர் நடராஜ். நான் பாரம்பரிய தங்க நகை தொழில் செஞ்சிட்ருக்கேன். எங்கள் பாரம்பரியம் எல்லாமே தங்க நகை தொழில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப வேலை ரொம்ப கம்மியாகி போச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா தங்க ரேட்டு இது வரும். தீபாவளி முடிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், தங்க ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு வேலையே செய்ய முடியல. எங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வேலை அந்த மாதிரி போயிட்டாங்க. ஒரு 10 பேர் இருந்தாங்க, இப்போ 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஸ்கூல் திறக்க போகுது, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய பேர் ரொம்ப சங்கடப்படுறாங்க. இந்த ரேட் ஏறினால பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட வர்ற ஆர்டர் எல்லாமே இப்போ எங்ககிட்ட வராமல் எல்லாமே ஜுவல்லரியில் போயிடுது. அவங்க காம்ப்ளெக்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அங்கே தான் போகுது. தவிர எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ரேட்டு இப்படி ஏறிட்டே போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. எங்கள் தொழில் சுத்தமாக பாதிக்கப்பட்டுருச்சு, தங்க நகை தொழில். இதில் நம்பி இருந்த கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் குடும்ப கோயம்புத்தூரில் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் வெளியே ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிடுறாங்க, வேறு ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இது ரொம்ப பாதிக்குது எங்களுக்கு. இந்த தங்க நகை தொழில் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா மீண்டும் பழைய இந்த 95லலாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி நிலைமையும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அரசு பார்த்து இதை ஒரு கட்டுப்படுத்தணும். மற்றபடி எங்களுக்கு நல்ல வேலை வந்தால் கொஞ்சம் நல்லா சந்தோஷம். பாருங்கள், இப்போ ஜூன் மாதம் ஸ்கூல் திறக்க போகுது, ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய கல்யாணங்கள் வருது. அவங்க எல்லாமே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு 5000 ரூபாய்க்கு கொடுங்க, 6000 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமை ஆகிப்போச்சு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 5600 சில்லற ரூபாய் இருந்த இந்த வருஷம் ஒரு 1000 ரூபா ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ரொம்ப எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அரசுகள் இந்த விலை நிர்ணயம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி வாழ்வாதாரம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என் பேர் சரஸ்வதி. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். தங்க விலை ஏறினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். பிள்ளைகளை வச்சுட்டு அதுகளுக்கெல்லாம் எப்படி நகை போடுவோம், கல்யாணம் பண்ணுவோம். ஒருத்தர் நமக்கு மொய் செஞ்சுருக்குறாங்க, அவங்களுக்கு திருப்பி எப்படி செய்கிறது, இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறோம். நாங்கள் இப்படியே ஏறிட்டு போனால் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி நடுத்தர ஆளுகளெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த அரசாங்கம் தான் இதுக்கு முயற்சி எடுத்து இது கம்மி பண்ணணும். நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு போகுது. ஒரு பவுன் வாங்குகிற இடத்துல அரை பவுன் வாங்க வேண்டியதாக இருக்குது. செஞ்சவங்களுக்கு திருப்பி மொய் செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் ஏதோ சீட்டிட்டு போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ 1 கிராம் 2 கிராம் அதுவும் அதிகமாகி தங்கம் வாங்கறதுக்கே முடியாமல் உட்கார்ந்துருக்குறோம். மகாலட்சுமி நகை விலை ரொம்ப கூடிகிட்டே வருதுங்க. இப்போ எங்களால் இப்போ குழந்தைகளுக்கு ஒரு சீட்டு போட்டாலும் கூடி எங்களால் இப்போ இந்த மாதிரி சீட்டு போட்டு எடுத்தாலும் கூடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எங்களால் வாங்க முடியாது. நாங்களும் அப்போ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது 10-11 நகை போட்டுட்டு வந்திருந்தோம். இப்போலாம் எங்கள் குழந்தைகளுக்கு நகை போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கூடிக்கிட்டே போகுது. இப்படி இருந்தால் எப்படி இது பண்ணுறதுங்க? அரசாங்கம் என்ன ஸ்டெப் பண்ணணும்? தங்க விலையில கொஞ்சம் கூடி கம்மி பண்ணி எடுக்கணும். எடுத்தால் நம்மளோட குழந்தைகளுக்கு அவ்வளோ சௌகரியமாக இருக்கும், நம்மளுக்கு ஒரு சௌகரியமாக இருக்குது. இவ்வளோ நகை எப்படி போச்சுன்னா நாங்கள் எப்படி வாங்க முடியும்? சாப்பிட்றதுங்களா இல்லை நகை வாங்க முடியுமா? பிள்ளைங்கள எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? பவித்ரா பேசுகிறேன். அச்சிக தீதி கூட வந்துச்சு. நம்மளால் ரேட் ஏறினதுனால நம்மளால் வாங்க முடியல. ஏதோ ஒன்று சேர்த்து வாங்கலன்னா இந்த மாதிரி தங்க ரேட்டு இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ரேட்டு ஏறிட்டே போகுது. நாங்கள் சிறுக சீரகமெல்லாம் சேர்த்துறோம். அதனால் இப்போ சுத்தமாக வாங்க முடியல. இந்த அளவுக்கு ரேட்டு இருந்தால் கண்டிப்பாக வாங்க முடியாது. ஒரு ஸ்டடியான ரேட்டு கண்டிப்பாக வேணும். என் பேர் சுவாதி. இப்போ தங்க ரேட் ரொம்ப ஏறிட்டே போகுது. எங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைக்கு கூட செயின் இது பண்ணணுன்னா இப்போ சீட் போட்டிருக்கோம். அந்த சீட் முடிகிறப்ப என்ன ரேட் வரும்னு எங்களுக்கு தெரியல. இப்போவே 7000 சில்லறை பக்கம் போயிடுச்சு தங்க ரேட்டு. ஏன்னா இப்போ குழந்தைகளுக்கு இப்போ பசங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. பொண்ணுங்களுக்காச்சு வரதட்சணையாக கொடுக்கணும் போல இருக்குது. அப்போ காலத்துலலாம் வரதட்சணை பொண்ணுங்களுக்கு தான் ஜாஸ்தி. இப்போ பசங்களுக்கு தான் என்ன இருக்குது, பசங்களுக்கு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சு. நம்ம பசங்களுக்கு நம்ம சேர்த்தணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு நம்ம இப்போ சேர்த்தணும். ஒரு பவுன் நம்ம இப்போ கூட பையனுக்கு மொட்டை அடிக்க போகிறோம். நாங்கள் போய் இப்போ 1 பவுன் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நினச்சி போனோம். போய் பார்த்தா இப்போ அக்ஷய திதிக்கு தான் போனதுக்கு 7000 சில்லறை பக்கம் வந்துருச்சு. இப்போ நாங்கள் எதுவுமே எடுக்காமல் வெறும் 1 கிராம் காயின் மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம்.
ஏன்னா இப்போ ரொம்பவுமே தங்க ரேட் ஏறிட்டே போகுது. இப்போ வந்து பொண்ணுங்களுக்கு வந்து எப்படி இல்லாதவங்க எப்படி நகை போட்டு கொடுப்பாங்கன்னு அது ரொம்ப கஷ்டம். இப்போ ரொம்ப குறைஞ்சா பரவாயில்ல. என் பேர் வந்து கௌசல்யா தேவிங்க. இப்போ நான் தங்கமே வாங்குறதில்ல. தங்க விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தங்கத்தை வாங்குறதுக்கே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஆயிடுச்சு. நாங்கள் தொழிலே தங்கம் தான், ஆனாலுமே எங்களால் தங்கம் வாங்க முடியறதில்ல. அதிகமான விலைனால வாங்க முடியறதில்ல. தங்கம் வாங்குறதுக்கு என்ன மாதிரியான பணத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பணம் சேமிச்சு வச்சுருக்கீங்க? சீட்டு ஃபண்டெல்லாம் போட்டு தான் சேர்த்து வைக்கிறோம். ஆனாலும் நாங்கள் அந்த டைம் வரும்போது எங்களுக்கு அந்த விலை வந்து ஜாஸ்தியாதனால நாங்கள் நினைக்கிற தங்கம் வாங்க முடியறதில்ல. அதனால் கம்மி பட்ஜெட்டில் போய் தான் வாங்கணும். அது எங்களுக்கு ஃபேமிலிக்கு கொஞ்சம் அடித்தடியாக இருக்கிறது. அந்த டைமில் வாங்குறதுக்கு யோசனை பண்ணிட்டு திரும்பி இன்னொரு நாள் தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு நமக்கு யாராவது ஒருத்தவங்க மொய் வச்சுருந்தாலோ அதை நம்ம திருப்பி வைக்கணும்னா இப்போ ரொம்பவுமே சிரமமாக இருக்குது. யாருக்காவது ஃபங்க்ஷனுக்கு வைக்கிறோம்னாலுமே அவங்க ரிட்டர்ன் திரும்பி வைக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிறதுனாலதையே நம்ம தங்கமே வாங்குறது யோசனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என் பேர் மணிகண்டங்க. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். அதாவது தங்க விலை ஏறதுனால ஒன்றும் பண்ண முடியல. வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வீட்டுக்கு ஏதாவது வாங்கி இது சேர்க்கணும்னா ஒன்றும் முடியாது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா எப்படி டைப் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு 100 மில்லி தங்கம் வாங்கணுன்னாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரேட் ஏறிட்டு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. குழந்தை வீட்டில் வச்சுட்டு நம்ம எப்படி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாங்கினாலும் ரேட் ஏறிட்டே போயிட்டு அது எங்கே தான் போய் நிற்கும்னு தெரிய மாட்டேங்குது. 6 வருஷத்தில் தங்கம் பவுன் 1 லட்ச ரூபா வரப்போகுதுன்றாங்க. என்ன நினைக்கிறீங்க? பவுன் 1 லட்ச ரூபா வரப்போகுதுன்றாங்க. 5-6 வருஷத்தில் 1 லட்ச ரூபா என்ன நினைக்கிறது? எதுவுமே நினைக்க முடியாது. என்ன நினைக்கிறது? எதுவுமே நினைக்க முடியாது. எதுவுமே வாங்கவும் முடியாது. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் ஏழைப்பட்டவங்க. பூ கட்டி தான் நாங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றோம், எல்லாமே செய்கிறோம். 1 லட்ச ரூபா வந்தால் எதுவுமே செய்ய முடியாது. ஈஸ்வரி 5-6 வருஷத்தில் யார் இருக்காங்க யார் இல்லைன்னு தெரியாது. என்ன அதனால் 5-6 வருஷத்தில் 1 லட்ச ரூபா வந்தால் என்ன வரலன்னா இருக்கிறவங்க வசதியாக இருக்கிறவங்க வாங்கி சாப்பிட போகிறாங்க. வசதி இல்லாதவங்க அதை வாங்கி திரும்பி கூட பார்க்க முடியாது. அதனால் வந்து அதை பற்றி பேசி என்ன போயிடும். என் பேர் சகுந்தலா. 2030 வந்து பவுன் 1 லட்ச ரூபா வரைக்கும் வந்துருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விலை ஏறிட்டு தான் இருக்குது. குறையிற மாதிரி தெரியல. வாங்குறதுக்கு எல்லாரும் மக்கள் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இல்லாதப்பட்டவங்க வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். விலை ஏற்றதுக்கு என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் விலை ஏற்றதுக்கு என்ன நினைக்கிறது? காமனா விலைவாசி ஏறிட்டே இருக்கு. தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. தங்கம் எதுக்கு யூஸாக இருக்குது? எப்படி இருக்கும்? தங்கம்னா பெண்களுக்கு ரொம்ப யூஸ் ஆனது தங்கம். அவங்க தான் வாங்கணும், ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதிகமாக ஏறிக்கிட்டே போகிறதுனால இந்த சிலருக்கு கஷ்டம், வாங்க முடியுது வாங்கலாம். ஆசை குறைஞ்சிருக்கா? விலை ஏறினது இல்லை, நகை விலை ஏறினாலும் ஆசை குறையாது. என் பேர் அந்தோனி அம்மா. அது ஹைக் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் தங்க மோகம் இருக்குதுல்ல, அது குறையும் குறையாது. அது எவ்வளோ பைசா ஏறுதோ நம்மளோட ஆசையும் ஏறிட்டே தான் இருக்கும். அது குறையவே குறையாது. அளவாக வந்து கோல்டு எல்லாரும் வாங்கணும். அதுதான் ஒரு என்னோட மைண்டில் இருக்கிறது. அளவாக கோல்டு வாங்கணும். ரொம்ப ஆடம்பரமாகவும் கோல்டு வாங்கக்கூடாது. எல்லோரும் ப்ரைஸ் ஏறினாலும் வாங்கிட்டு தானே இருக்காங்க மக்கள். வாங்குறத யாரும் நிப்பாட்டுறது இல்லைல்ல. அது நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆமாம், அப்படிதான் சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டில் அளவாக நம்ம வச்சுக்கிட்டா நல்லது. கொஞ்சம் கோல்டு விலை வந்து இப்போ 1 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கோல்டு விலை டெய்லி ஏறிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ கோல்டு விலை டெய்லி ஏறிக்கிட்டு இருக்குண்ணா. இது என்னன்னா பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான். முன்னாடிலாம் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் அப்பாலாம் 1 மாதம் சம்பளம் வச்சுலாம் வாங்க முடியுது. இப்போ 1 வருஷம் சம்பளம் வச்சு கூட வாங்க முடியல, அப்படி ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸு போகிறதான் வந்து எதுவுமே வாங்க முடியாமல் பணக்காரன் ஆகிட்டு தான் இருக்கான். ஸோ இது கவர்மெண்ட்டாக அதை பார்த்துக்கணும். ஆசை ஆனால் இப்போதைக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா இப்போ இன்னும் இப்போ கல்யாணம்னா இத்தனை பவுன் போடணும் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் வருஷத்தில் ஆசை கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா
இப்போ வந்து இப்போ நீட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டரான்ற ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. அந்த மாதிரி தான். ஸோ அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் அதுக்கான இது குறையும் நினைக்கிறேன் நடுத்தர மக்களுக்கு. விஜய் ஆனந்த். கோல்டு ரேட் ரொம்ப அப் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 6725 கிட்ட இருக்குது. பட் ஆனால் ரெக்யர்மெண்ட் இந்தியா வந்து குறையவே இல்லை. இதே ரெக்யர்மெண்ட் இதே அப்ட்ரெண்ட்லேயே இருந்துச்சுன்னா இன்னும் மார்க்கெட் ரைஸாக இருந்தால் தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து இது கொஞ்சம் கம்மி பண்ணுறது ஸ்டெப்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஜிஎஸ்டிஸ் கம்மி பண்ண முடிஞ்சிச்சுன்னா வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கு பெனிஃபிட் ஆகும். வேர்ல்டு ரெக்யர்மெண்ட் ரொம்ப கூட இருக்கிறனால வேர்ல்டு மார்க்கெட் அப்பா இருக்கிறனால இந்தியாவிலே அது கோல்டு ரேட் கண்டிப்பாக ஏறிட்டே தான் போகுது. குறையிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கணும். சின்ஸ் இட்ஸ் அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கண்ட்ரியோட சேஃப்டிக்காகவும் நிறைய கோல்ஸ் வந்து இப்போ வந்து வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கே தெரியும் நிறைய கண்ட்ரிஸ் ஸ்டார்டட் பையிங் கோல்டு அண்ட் அதில் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நம்மளால என்ன முடியும் அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு வாங்கி வச்சோம்னா இட் குட் பி அ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறைக்கணும்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று டேக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம். ப்ளஸ் நம்ம சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இந்த ரேட் கம்மியாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். சுபா. அதாவது மக்களுக்கு வந்து தங்கத்து மேலே ரொம்ப மோகம் அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிலேயே இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. தங்கத்தை வாங்கி நிறைய முதலீடு பண்ண நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் வேறு இதில் நம்ம ரியல் எஸ்டேட்டோ லேண்ட் வாங்கியோ இல்லை வேறு இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தங்கம் கவர்மெண்ட் பார்த்து குறைக்கணும்னா பெஸ்ட்டாக இருக்கும். கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுக்கணும். மக்கள் வந்து அதிலேயே தங்கத்திலேயே ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணதுனால அந்த ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகுது. தங்கம் வந்து வாங்கி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வாங்கி அவங்க வந்து வீட்டில் வச்சுருக்கிறதுனால அது ரேட்டு கூடுதுன்னு நினைக்கிறேன். என்னோட பாயிண்ட். என் பேர் மனோன்மணி. சார் கோல்டு ரேட் வந்து நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது. குறைஞ்ச மாதிரி தெரில, எப்பயும் போல் கூடிக்கிட்டே தான் போகுது. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ நம்ம வாங்கி வச்சுக்கிட்டா தான் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக வாங்கி வச்சா தான் உண்டு. இன்னொன்னா முன்ன மாதிரி வந்து மொத்தமாக வந்து வாங்கிடுவாங்க, மொத்தமாக டோட்டல் அமௌண்ட்டாக போட்டு வாங்கிடுவாங்க. இப்போ அந்த சுச்சுவேஷன் இல்லை. எல்லாருமே கொஞ்சமாக மாதம் சீட்டு போட்டு எடுத்தால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ லலிதா எல்லாமே கொஞ்சம் ஃபேவர் பண்ணி தராங்க. கொஞ்சம் சீட்டு போட்டு இது பண்ணி தரதுனால ஈஸியாக எங்களுக்கு எடுக்க முடியுது. ஃப்யூச்சர்லையும் நல்லா கோல்டு எடுக்க முடியுது. குறைன்னா கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் வரி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாங்குற ரேட்டோட அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வரி கொஞ்சம் கம்மியாக போட்டால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்ம வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். என் கையிலனா சார் என் கையில் சொல்லணும்னா நான் பாண்டு மோஸ்ட்லி பாண்டு போட்டு சொல்லுவேன். கோல்டு பாண்டு போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு சொல்லுவேன். நம்ம கையில் இல்லையா சார், இது வந்து நம்ம கவர்மெண்ட் குறைச்சா தானே உண்டு. நாள் ஏறிக்கிட்டே தானே போய்ட்டு. ஸோ நம்ம அன்னைக்குனே தேவைக்கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். என் பேர் பிரசாத். தங்கத்தின் விலை வந்து நாளுக்கு நாள் வந்து ஒரு நாளும் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை உயர்ந்துக்கிட்டே போகுது. இப்போ ஏழை மக்கள் வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா ஒன்று சீட்டு போடலாம். இந்த மாதிரி போட்டு தான் தங்க பொருளை வாங்குற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அன்றாட மக்களுக்கு தங்கம் வாங்குறது இன்றைக்கி ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். ஏன்னா ரேட்டு ஒரு நாளும் கூடிக்கிட்டே போகுது. சரியா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அது ஒரு வாங்கலாம், ரேட் தான். சரியா? பொண்ணை வைக்கிற இடத்துல புதன் வைக்கிற இடத்துல பொண்ணை வைக்கணும்பாங்க. சரி, ஆனால் பெண் குழந்தைகளை பார்த்தா நாங்கள்லாம் ரொம்ப கொஞ்சம் மலைப்பா இருக்குது. தங்கத்தின் விலை ஏறிக்கிட்டு இருக்க போகுது என்ன. அதனால் இந்த தங்கத்தின் விலை குறையணும்னு நம்ம என்ன செய்யணும், இதை அரசு பார்த்து அந்த வரியை குறைச்சா மக்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். தனி மனிதர்களோட கையில் எதுவும் இல்லை. அரசு பார்த்து உலக மக்கள் இதுலேருந்து பார்த்து கவர்மெண்ட் என்ன நினைக்குதோ அதை பொறுத்து தான் இந்த தங்கத்தின் விலை. மக்கள் என்ன முடிவு எடுக்க முடியும்? அரசு பார்த்து எடுக்கிற முடிவு தானே இது. ஆட் பண்ணுவோம். நான் பேசுகிறேன்.
இல்லை இப்போ இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோல்டு தான் ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி எல்லாருமே இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணாமல் நம்மளோட தேவைகளுக்கு அப்பப்போ ஒரு நல்ல விசேஷங்கள் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் இல்லாமல் அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக குறைச்சி தான் ஆகணும். நம்ம இதனால இப்போ நாளுக்கு நாள் நம்ம என்ன ரேட் இருக்குன்னே தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சப்போ இதெல்லாம் ஒரு கிராம் 800 700 இருந்துச்சு, இப்போ 6800 வரைக்கும் போயிருச்சு. ஸோ இதுக்கு ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணுறோம். எல்லாமே ஒரு டே டு டேல இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ நம்ம தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க இதை இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்காம இது ஒரு இதாக நினைச்சோம்னா கோல்டு ரேட் அது குறையணும்னா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூனா தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்று வாங்கினாலே போதும். கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்மளோட கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். தங்கத்தோட ரேட்டை குறைக்கிறதுக்கு மக்களோட கையில மட்டும்தான் இருக்கு. ஹோலா எல்லாருமே சேர்ந்தாதான் இது ஒன்னா பண்ண முடியும். நம்ம ஒரு ஆள் மட்டுமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. கவர்மெண்ட்டும் இதை ஒரு இதாக எடுத்து கவர்மெண்ட் சைடுமே கொஞ்சம் அதுக்கு டேக்ஸ் இதெல்லாம் குறைக்கலாம். ஸோ அதை மட்டுமே அவங்க கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கோல்டுக்கு சைடு இது பண்ணி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது மக்கள் வந்து கோல்ட்ல மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணாம வெவ்வேறு ஸ்கீம்ல என்னென்ன இருக்கு என்னன்னு பார்த்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அவ்வளவுதான். அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டாலே இதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோல்டோட ரேட் குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அபிநயா. அருண். வணக்கம், என்னோட பேர் ஸ்ரீதேவி. நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். இப்போது நாளுக்கு நாள் தங்கம் விலை வந்து கூடிக்கிட்டே இருக்குது. நடுத்தர மக்களால் தங்கம் வாங்க முடியாத காரணங்கள் என்னென்னா விலைவாசிகள்னால தங்கம் வாங்க முடியல. அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் வாங்குறாங்க, ஆனால் மிடில் கிளாஸ் பீப்புளால் வாங்க முடியாத காரணம் என்னென்னா அவங்களோட வருமானங்கள் அதுக்கு தக்கன ஒத்துழைக்கலை. இது அரசாங்கம் வந்து கருத்தில் கொண்டு ஏதாவது வழிமுறைகள் செய்தால் நல்லா. மும்பையில் நான் வந்து மும்பையில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கேன். அந்த சைடில் வந்து பார்க்கும்போது பணம் அங்கே வந்து தங்க விலை வந்து இதோட கொஞ்சம் ஒரு 300-200 கிட்ட கூட குறைய இருக்கலாம். ஆனால் வந்து அங்கே வந்து தங்கத்தோட மதிப்பு அவ்வளோவா தெரியாது இருக்கும். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் வந்து தங்க விலை வந்து நம்ம தங்கத்தை மதிக்கிற மாதிரி அங்கே யாரும் தங்கத்தை அவ்வளோவா வந்து இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் என்ன சொல்ல, தங்கத்தை வந்து அந்தளவுக்கு பொருட்படுத்த மாட்டாங்க. அவ்வளோதான் நடக்கிறதுக்கு. வணக்கம், என் பேர் ரேவதி. நான் திருநெல்வேலி டவுன்லேருந்து பேசுகிறேன். தங்க விலை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. பொதுமக்கள் வாங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் வாங்க முடியல. பணக்காரங்கெல்லாம் வாங்குறாங்க, நடுத்தர மக்கள் ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அதாவது தங்க ரேட்டு குறைஞ்சாதான் பொதுமக்கள், கஷ்டப்பட்ட மக்கள் எல்லாருமே வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக குறையிறதுக்கு அவங்க குடும்பம்ல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இந்த தங்க ரேட்டு கூட்டதுனால ஒவ்வொருத்தரும் வேலை வாய்ப்பு இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆகி கண்டிப்பாக தங்கத்துடைய ரேட்டை இல்லை நம்ம வாங்குறதுல. ஏன்னா இப்போ நிறைய தேவைகள் வந்து இப்போ மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்களும் கண்டிப்பாக நீ தங்கம் போட்டாதான் வரணும் அந்த மாதிரி ரூல்ஸை இப்போ கொஞ்சம் கொண்டு வராங்க. வரதட்சணை அந்த இதெல்லாம் ரொம்ப இதாகுது. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து தங்கத்துடைய ரேட்டை குறைச்சா மக்கள் கொஞ்சம் வாங்குறது கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அது வந்து கவர்மெண்ட் ஏதாவது இன்வால்வ் ஆகணும். இல்லை இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி கண்டிப்பாக குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும். அப்படின்னா தான் ஏழை மக்கள் வந்து இதாக இருக்கும். என் பேர் சிவநாகரத்னம். இது திருநெல்வேலி நகரில் நான் புட்டாத்தியம்மன் கோயிலுக்கு கொடியேறதுக்கு வந்திருக்கிறோம். எல்லோரும் சாமி தரிசனம் பண்ணேன். அப்போ அந்நேரம் இந்த தங்கத்தை பற்றி பேசி வரையில் தங்கம் வந்து பயங்கரமாக விலை ஏறிக்கிட்டே போகுது. கோடீஸ்வரங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க இஷ்டத்துக்கு நகை நிறைய போட்டுறாங்க. நம்மள மாதிரி நடுத்தர மக்களுக்கு 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியல. அதுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. அரசியலை குறை சொல்லவா, இறைவனை வேண்டிக்கிறவா, ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் எல்லாரும். அதுக்கு தங்கம் குறையிறதுக்கு இப்போ வரக்கூடிய அரசு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன செய்யணும், அது நம்ம தங்கம் வந்து வெளிநாட்டில் தான் இதாகுதுன்னு சொல்லுவாங்க. இங்கே இந்தியாவில் ஆகுதா தங்கம்? எங்கே வருதோ அங்கேருந்து தான் அவங்க விலை குறைச்சி அனுப்பணும். வெளிநாட்டில் அங்கே போர் நடக்குனால அவங்களே சொல்றாங்க தங்க விலை குறையாதுன்னு. அப்போ அவங்க என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க. ஆமாம், அப்போ இவங்க வரலைன்னா அப்படிதான் செய்வாங்க. இருக்க தங்கையை குட்டி தான் விற்பாங்க. குறையதுக்கு வழி இல்லை. ஏன்னா வந்துட்டே இருந்துச்சுன்னா அவங்க குறைச்சிருவாங்க. ஏன்னா கடைக்காரங்களும் வச்சு என்ன செய்ய போறாங்க? அவங்க விற்க தானே வச்சிருக்காங்க நகைய. அவங்க வந்துட்டே இருந்தானா அவங்க கொடுத்துருவாங்க.
வர்றது குறையினா அவங்க ரேட்டை கூட்டிடுவாங்க. அதான் வேற ஒன்றும் இல்லை. வந்துட்டே இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. தங்கம் விலை குறையிறதுக்கு என்ன செய்யும்? அது ஏழை எளியதுகள் ஒரு தங்க நகைக்கு ஆசைப்பட்டதுக்கு எப்படி வாங்க முடியும்? இப்படி விலை கூடுனா அதனால குறைஞ்சா கொஞ்சம் நல்லது, எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மையா இருக்கும். குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? குறைக்கிறதுக்கு அவங்க நகை கடைக்காரங்க பார்த்து தான் அது விலைவாசியே குறைக்கணும். நம்ம கையில ஒன்றும் இல்லை, நம்ம வாங்க வரோம், எவ்வளவு ரூபாயோ நம்ம கொடுத்துட்டு வாங்க போறோம். என்ன தங்க விலை நாளுக்கு நாள் ரொம்ப வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. இன்னைக்கு விற்கிற தங்க விலையை பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள் தங்கம் வாங்குறது இன்னைக்கு ரொம்ப ஒரு அரிதான செயலாகவே தான் பார்க்கப்படுது. ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை என்பது இந்திய அரசாங்கமோ நம்மளுடைய உள்ளூர் நிலவரத்தை பொறுத்து மாறுறதில்லை. இது சர்வதேச சந்தையினுடைய விலை நிலவரத்தையும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பையும் பொறுத்து மாறுபடக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் இந்திய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பு என்பது பெரிய அளவில் இருக்க முடியாது இருந்தாலும் கூட 3% ஜிஎஸ்டி என்பது இன்று தங்கத்துக்கு விதிக்கப்படுகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணினுடைய கல்யாணத்தை பண்ணுவதற்கு ஒரு 10 பவுன் 15 பவுன் சேர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கே அந்த ஏழை குடும்பங்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த இடத்துல அந்த தங்கத்தினுடைய விலை, அதுக்கான செய்கூலி சேதாரத்தையும் தாண்டி 3% ஜிஎஸ்டி என்பது அதுவும் ஒரு கூடுதல் சுமையாக மக்களிடையே பார்க்கப்படுது. தங்கத்தினுடைய விலை அதிகரித்த காரணத்தினால அந்த ஜிஎஸ்டியினுடைய 3% மதிப்பு என்பதை அரசாங்கம் குறைப்பதற்கு முயற்சி எடுக்கலாம். மற்றபடி பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற தங்க விலையில் தேவைக்கு மட்டும் வாங்கிக் கொள்வது என்பது சிறப்பாக. முத்துக்குமார். இன்னைக்கு தங்க விலை தமிழ்நாட்டில் நாடு முழுவதும் தங்க விலை ஏறிக்கிட்டே போகுது. தங்கத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முயற்சி இன்றைக்கி யாரும் எடுக்கலை. ஆனால் இன்றைக்கி தாய்மார்கள் ஏழை எளிய மக்கள்லாம் தங்கத்தை அபூர்வமான பொருளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கிராம் ஒரு காலத்தில் 250 ரூபா 300 ரூபா இருந்தது, 400 ரூபா வரை இருந்துச்சு. இன்னைக்கு தங்கத்தை வாங்க முடியுமான்னு பார்க்கக்கூடிய நிலைக்கு போயிட்டு ஏழை பாளைகள் பிள்ளைகளை கரை சேர்க்கணும். பொட்டை பிள்ளைகள்லாம் பெற்று வச்சிருக்கவன் என்ன செய்வான்? ஒரு 5 பவுனு 2 பவுனு நகை போட்டு பிள்ளைகளை கரை ஏற்றணும் அப்படின்னு ஒரு கனவு காரணம். இப்படி ஒரு கிராம் 6800 ரூபா 700 ரூபான்னு போயிட்டு இருந்தா என்ன இறங்கணும், விலை குறையணும். தங்க விலை குறைஞ்சாதான் வெட்டு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளை கரையேற்ற முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அரசாங்கம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், இதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். மத்திய சர்க்காரோ மாநில சர்க்காரோ இதுக்கு ஒரு முயற்சி எடுத்து ஏழை பாளைகள் விளைக்கணும். 1 கிராம் தங்கம் கூட வாங்க முடியுமா? மக்கள் சிந்தனை அப்படி ஆயிட்டு 1 கிராம் தங்கம் வாங்க முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குறியில நாடு போயிட்டு. அவருக்கு ஒரு கஷ்டப்பட்டவன் தினக்கூலி அன்றாடம் காய்ச்சி 200 ரூபா 300 ரூபா சம்பளம் வாங்குறான், 500 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் 1 கிராம் தங்கம் வாங்க முடியுமாங்கிற நிலையில இருக்கு. அதனால குறையிடும். இது ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு? யாருக்குமே புரியாத புதுரா இருக்கு. தங்க விலை ஏறிட்டே இருக்கிறது புரியாத புதுரு. அதனால கண்டிப்பா விலை இறக்கணும். அரசாங்கம் தான் இதுக்கு முயற்சி எடுக்கும். மத்திய சர்க்கார் இதுக்கு முயற்சி எடுத்து தங்க விலையை குறைச்சாதான் ஏழை எளியவர்களுக்கு தங்கம் வாங்குறங்கிற எண்ணம் வரும். இல்லைன்னா தங்கம் ஒரு காட்சி பொருளா இருக்கும். இது என்னுடைய கருத்து. இது எட்வர்ட் ராஜா, நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன். தங்கம் அப்படி விலை கூடிக்கிட்டே இருக்கிறதுனால தங்கம் நம்ம வாங்குறத கொஞ்சம் குறைச்சி நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி தங்கம் போட 50 பவுன் போகிறாங்க கொடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு போடுறது ஒரு விஷயம் தான். அதை நம்ம அதை கொடுக்கணும். அதில் நம்ம நினச்சி அதை முதலீடாக செய்ய அவன் வெளிநாட்டில் அதை கூட்டுறது எல்லாமே ஒரு தொழிலாகவே உற்பத்தி ஆக்கிட்டாங்க. பெரிய பணக்காரங்களோட முதலீடு ஃபுல்லாக அவங்க தங்கத்தில் போட்டு தங்கத்தை வச்சு பண்ணாங்க. நம்ம தங்கம் வாங்குறத கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருந்தால் தேவைக்கு மட்டும் நம்ம பண்ணாலே தங்க விலை குறை வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக எல்லாம் எடுத்து நீங்கள் செய்யணும். தங்கம் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு சாதாரணப்பட்டவங்க தங்கம் வாங்குறதுக்கு அது ஒரு இதாகக்கூடாது. இதை வச்சு ஒரு முதலீடு ஒருத்தவங்க அந்த வாழ்வாதாரத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படும். நம்மளாக என்ன வருமோ அதுக்கு என்ன முயற்சி பண்ணணுமோ கவர்மெண்ட் அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னு என்னோட கருத்து.